வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தையும் உங்கள் நாட்டின் பாதுகாப்பையும் நேரடியாக தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. ஒரு நாட்டின் பிரதமர் யாராக இருக்க வேண்டும், எந்த நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும், ஏன் சில நாடுகளில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் அந்த ஒற்றை புள்ளி க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய். இன்று மார்ச் 2026. உலக நாடுகள் அனைத்தும் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் விளிம்பில் நிற்கின்றன. ஒருபுறம் ரஷ்யா உக்ரைன் போரின் தாக்கம், இன்னொரு புறம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றம். இவற்றிற்கு நடுவே இந்தியா போன்ற வளரும் நாடுகள் எப்படி தப்பித்துக் கொள்கின்றன? எண்ணெய் என்பது வெறும் எரிபொருள் அல்ல, அது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் வெப்பன். கடந்த 100 ஆண்டுகளில் நடந்த 80% போர்கள் நிலத்திற்காகவோ அல்லது மதத்திற்காகவோ நடக்கவில்லை. அவை இந்த கருப்பு தங்கத்திற்காகவே நடந்தன. நீங்கள் இன்று காலை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது உங்கள் காரில் பெட்ரோல் நிரப்பியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சொட்டு எண்ணெய்க்கு பின்னால் ஒரு நாட்டின் ஆட்சியையே கவிழ்க்கும் வலிமை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகில் தங்கம் விலை உயர்ந்தது என்பார்கள். ஆனால் உலகையே ஆட்டிப் படைப்பது கருப்பு தங்கம் எனப்படும் கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில்தான். இது வெறும் எரிபொருள் அல்ல, இது ஒரு ஆயுதம். ஒரு நாடு வல்லரசாவதும் மற்றொரு நாடு பிச்சை எடுப்பதும் இந்த எண்ணெய் கிணறுகளை யார் கையில் வைத்திருக்கிறார்கள் என்பதில்தான் ஒளிந்திருக்கிறது. பலர் நினைக்கிறார்கள் எண்ணெய் என்றால் அது பெட்ரோல் மற்றும் டீசல் மட்டும்தான் என்று. அது தவறு. உங்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனின் பிளாஸ்டிக் உறை, நீங்கள் உடுத்தும் பாலியஸ்டர் துணி, ஏன் விவசாயத்திற்கு பயன்படும் உரம் கூட பெட்ரோலிய பொருட்களிலிருந்துதான் வருகின்றன. யோசித்து பாருங்கள், ஒரு வாரம் உலகிற்கு எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டால் என்னவாகும்? விமானங்கள் பறக்காது, கப்பல்கள் நகராது, தொழிற்சாலைகள் மூடும், இறுதியில் உணவு பற்றாக்குறை ஏற்படும். இதனால்தான் எந்த ஒரு நாடும் இராணுவத்தை விட எனர்ஜி செக்யூரிட்டி எனப்படும் எரிசக்தி பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இங்குதான் உண்மையான அரசியல் ஆரம்பமாகிறது. 1970களின் தொடக்கத்தில் அமெரிக்கா ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தது. அப்போது அவர்கள் சவுதி அரேபியாவுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தம் செய்தார்கள். அதுதான் பெட்ரோ டாலர் ஒப்பந்தம். இதுதான், சவுதி அரேபியா தனது எண்ணெயை அமெரிக்க டாலருக்கு மட்டுமே விற்க வேண்டும். பதிலுக்கு சவுதிக்கு தேவையான இராணுவ பாதுகாப்பை அமெரிக்கா வழங்கும். இதனால் என்ன நடந்தது? உலகில் எந்த நாடு எண்ணெய் வாங்க வேண்டுமானாலும் முதலில் அவர்கள் அமெரிக்க டாலரை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது அமெரிக்க டாலரை உலகளாவிய கரன்சியாக மாற்றியது. என்று அமெரிக்கா நினைத்த நேரத்தில் பணத்தை அச்சிட முடிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருப்பது இந்த எண்ணெய் ஒப்பந்தம்தான். யாராவது இந்த டாலர் முறைக்கு எதிராகச் சென்றால் அங்கு போர் வெடிக்கிறது. இதற்கு சிறந்த உதாரணங்கள் ஈராக் மற்றும் லிபியா. நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், ஈராக்கிடம் பேரழிவு ஆயுதங்கள் WMDs இருந்ததால் அமெரிக்கா அங்கு போர் தொடுத்தது என்று. ஆனால் இன்று வரை அந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படியானால் போரின் நிஜ காரணம் என்ன? இதற்கு பின்னால் இருப்பது பெட்ரோ டாலர் பாதுகாப்பு. 2000ஆம் ஆண்டில் சதாம் ஹுசேன் ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். இனி ஈராக் தனது எண்ணெயை அமெரிக்க டாலருக்கு பதிலாக யூரோவில் விற்கும் என்று அறிவித்தார். இது அமெரிக்காவின் பொருளாதார முதுகெலும்பை தாத்துவதற்குச் சமம். ஏனென்றால் மற்ற நாடுகளும் இதை பின்பற்றினால் டாலரின் மதிப்பு உலகச் சந்தையில் சரிந்து விழும். சதாம் வீழ்த்தப்பட்ட சில மாதங்களிலேயே ஈராக் மீண்டும் தனது எண்ணெயை டாலருக்கு மட்டுமே விற்கத் தொடங்கியது. லிபியாவின் கடாஃபி கோல்ட் தினார் என்ற புதிய கரன்சியை கொண்டு வர முயன்ற போதும் இதேதான் நடந்தது. இந்த வரலாறு நமக்கு சொல்லும் உண்மை ஒன்றுதான், எண்ணெய் விலையை தீர்மானிப்பவன் உலகை ஆள்கிறான். பலர் நினைக்கிறார்கள் பெட்ரோல் கார்கள் மறைந்து எலக்ட்ரிக் கார்கள் வந்தால் ஆயில் அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் ஒரு ஜன்னலை மூடிவிட்டு ஒரு பெரிய கதவை திறக்கிறோம். எண்ணெய்க்கு சவுதி அரேபியா எப்படி ராஜாவோ அதேபோல் ஈவி கார்களுக்கு தேவையான லித்தியம் மற்றும் கோபால்ட் போன்ற தாதுக்களுக்கு சீனா ராஜாவாக இருக்கிறது. இன்று உலகில் விற்பனையாகும் பேட்டரிகளில் 70%க்கும் மேல் சீனாவின் ஆதிக்கம்தான். இதோ மார்ச் 2026இல் அமெரிக்கா தனது சொந்த மண்ணில் லித்தியம் உற்பத்தியை பெருக்க போராடிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை எண்ணெய் அரசியல் குறைந்தால் அடுத்து வரப்போவது பேட்டரி அரசியல். நாம் அரபு நாடுகளை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு சீனாவை சார்ந்திருக்கப் போகிறோமா? இதுதான் இன்றைய வல்லரசுகளின் மிகப்பெரிய கவலை.
2026இல் ஒரு புதிய சக்தி உருவாகி வருகிறது. அதுதான் கிரீன் ஹைட்ரோஜன், அதாவது பசுமை ஹைட்ரோஜன். இந்தியா இப்போது இதில் உலகத் தலைவனாக மாறத் துடிக்கிறது. ரிலையன்ஸ் மற்றும் அதானி போன்ற நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை இதில் முதலீடு செய்கின்றன. ஏன் தெரியுமா? கார் ஓட்டுவதற்கு மட்டும் ஆயில் தேவையில்லை. நாம் பயன்படுத்தும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டேட்டா சென்டர்களுக்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்க பிரம்மாண்டமான எரிசக்தி தேவை. 2026இன் கணக்குப்படி உலகின் மின்சாரத் தேவையில் பெரும் பகுதியை இந்த டேட்டா சென்டர்களே உறிஞ்சுகின்றன. ஆயுள் காலம் இன்னும் 20 அல்லது 30 ஆண்டுகளில் முடிவுக்கு வரலாம். ஆனால் அதற்குள் எந்த நாடு ஹைட்ரோஜன் மற்றும் சூரிய சக்தியில் தற்சார்பு அடைகிறதோ அதுதான் அடுத்த 100 ஆண்டுகளுக்கான வல்லரசு. கூடுதல் தகவலையும் பார்ப்போம். முதலாவதாக, உலகத்தின் கழுத்து, த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், அதாவது ஈரான் கடற்கரைக்கும் ஓமனுக்கும் இடையே உள்ள ஒரு குறுகிய கடல் பகுதி. எனவே உலகின் 20% கச்சா எண்ணெய் இந்த குறுகிய பாதை வழியாகத்தான் கப்பல்களில் செல்கிறது. ஈரான் எப்போது வேண்டுமானாலும் இந்த பாதையை மூட முடியும் என்று மிரட்டும். அப்படி நடந்தால் ஒரே நாளில் பெட்ரோல் விலை $200 தாண்டும். இதை எனர்ஜி சோக் பாயிண்ட் என்பார்கள். இது ஏன் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் தலைவலி என்பதை விளக்கலாம். இரண்டாவது, சீனாவின் ரகசிய திட்டம், த ரைஸ் ஆஃப் பெட்ரோ யுவான். 2023-2024 முதல் சீனா தனது சொந்த கரன்சியான யுவான் மூலம் சவுதி மற்றும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க தொடங்கியுள்ளது. அதனால் இது அமெரிக்காவின் பெட்ரோ டாலர் ஆதிக்கத்திற்கு விடப்பட்ட சவால். டாலர் சிதைந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் எப்படி சரியும்? சீனா எப்படி உலக வல்லரசாக மாறத் துடிக்கிறது? இதை பற்றி பேசுவது 2026இன் மிகப்பெரிய ட்ரெண்ட். மூன்றாவது, இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ், அவசரகால சேமிப்பு. நான்காவது, கள்ளச்சந்தை ஆயில், ஷேடோ ஃப்ளீட், த டார்க் ஷிப்ஸ். ரஷ்யா மீது தடைகள் விதிக்கப்பட்ட போது அவர்கள் பழைய கப்பல்களை பயன்படுத்தி இன்சூரன்ஸ் மற்றும் GPS இல்லாமல் ரகசியமாக எண்ணெயை உலக நாடுகளுக்கு விற்றனர். இதை பேய் கப்பல்கள் என்பார்கள். இவை நடுக்கடலில் ஒரு கப்பலிலிருந்து இன்னொரு கப்பலுக்கு எண்ணெயை மாற்றி அடையாளத்தை மறைத்து விற்கின்றன. ஐந்தாவது, ஆயில் பீக் ஆயில் தியரி. எண்ணெய் எப்போது தீரும்? கச்சா எண்ணெய் என்பது ஒரு தீர்ந்து போகக்கூடிய வளம், நான் ரெனியூவபிள். எண்ணெய் தீரும் முன்பே அதன் விலை எட்டாத உயரத்திற்கு செல்லும். அப்போது உலகம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறியிருக்காவிட்டால் மனித நாகரீகமே பின்னோக்கி செல்ல வாய்ப்புள்ளது. ஆறாவது, நிலத்தடி ஆயில் கசிவு, ஒரு கண்ணுக்கு தெரியாத போர். ஆயில் ஃபீல்ட் டிக்ளைன் ரேட்ஸ். பழைய எண்ணெய் கிணறுகள் ஒவ்வொன்றும் ஆண்டுக்கு 6% முதல் 10% வரை உற்பத்தியை இழக்கின்றன. இன்று நாம் பயன்படுத்தும் எண்ணெயில் பெரும் பகுதி 50 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட கிணறுகளிலிருந்து வருகிறது. புதிய கிணறுகளை கண்டுபிடிப்பதற்கான செலவு ஆண்டுக்கு ஆண்டு பல மடங்கு உயர்கிறது. இதனால் நாடுகள் புதிய இடங்களை கண்டுபிடிக்க ஆர்க்டிக் துருவம் போன்ற ஆபத்தான இடங்களுக்கு செல்கின்றன. The oil isn't running out, but cheap oil is definitely running out. மலிவான எண்ணெயின் காலம் முடிந்துவிட்டது என்பதை விளக்கலாம். ஏழாவது, பிளாஸ்டிக் ரீசைக்ளிங், ஒரு பெரிய கண்துடைப்பா, கிரீன் வாஷிங். ஆயில் நிறுவனங்கள் ஏன் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் விளம்பரங்களுக்கு எவ்வளவு செலவு செய்கின்றன? உண்மையில் உலகில் உற்பத்தியாகும் பிளாஸ்டிக்கில் 9% மட்டுமே ரீசைக்கிள் செய்யப்படுகிறது. எஞ்சியலை மண்ணிலும் கடலிலும் தான் சேர்கின்றன. ஆயில் விற்பனை குறைந்தால் அந்த இழப்பை ஈடுகட்ட ஆயில் நிறுவனங்கள் அதிகப்படியான பிளாஸ்டிக் உற்பத்தியை ஊக்குவிக்கின்றன. இதை கிரீன் வாஷிங் என்று அழைப்பார்கள். அதாவது சுற்றுச்சூழல் ஆழ்வாள் போல காட்டிக்கொண்டு பின்னணியில் மாசுபாட்டை தொடர்வது. எட்டாவது, ஆயில் டிஜிட்டல் கரன்சி. 2026இல் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தங்களின் சொந்த டிஜிட்டல் கரன்சிகளை எண்ணெய் வர்த்தகத்திற்கு பயன்படுத்த தொடங்கியுள்ளன. இதன் மூலம் வங்கிகளின் உதவி இல்லாமல், டாலர் இல்லாமல் நொடிப்பொழுதில் நாடுகள் தங்களுக்குள்ளே வர்த்தகம் செய்து கொள்ள முடியும். இது அமெரிக்காவின் வங்கி வைப்பிற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால். ஒன்பதாவது, எண்ணெய் மற்றும் உணவு பாதுகாப்பு, த கேலரி கனெக்ஷன். நாம் எண்ணெயை சாப்பிடலாம் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஒரு ஏக்கரில் விளையும் உணவை அறுவடை செய்து உங்கள் வீட்டிற்கு வந்து சேர சுமார் 100 லிட்டர் டீசல் செலவாகிறது. எண்ணெய் விலை 10% உயர்ந்தால் உலக அளவில் காய்கறிகள் மற்றும் தானியங்களில் விலை 15% உயரும். எண்ணெய் என்பது வெறும் போக்குவரத்து எரிபொருள் அல்ல, அது உலக பசியை தீர்மானிக்கும் காரணி. 10வது, வெனிசுவேலா, உலகின் மிகப்பெரிய ஏழை, த வெனிசுவேலன் பாரடாக்ஸ். உலகிலேயே அதிக எண்ணெய் இருப்பு கொண்ட நாடு சவுதி அரேபியா அல்ல, அது வெனிசுவேலா. ஆனால் அந்த நாடு ஏன் இன்று வறுமையில் வாடுகிறது? காரணம், அங்குள்ள எண்ணெய் ஹெவி க்ரூட் வகை சேர்ந்தது. அதை சுத்திகரிப்பது கடினம் மற்றும் செலவு அதிகம்.
அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ஒரு நாட்டை எப்படி நிலைகுலைக்க செய்யும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய ஒரு ஷேர் பலருக்கு இந்த உலகத்தை பற்றிய தெளிவை தரும். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு நமது மிஸ்டர் கேபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். உலகத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.